Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் click பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராண்ட் ஸ்லீவ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லைனில் தான் நம்ம வந்து ஜரி ஒர்க் கொடுப்போம். பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு கர்வில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி நார்மலாக வீட்டில் இருந்த ஒரு வாட்டர் பாட்டில் கேப் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஸ்டென்சிலாக யூஸ் பண்ணிப்பேன். அப்படி அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்டில் வந்து நீங்கள் கர்வ் மாதிரி கட் பண்ணி இதை கூட நீங்கள் ஸ்டென்சிலாக வச்சு பண்ணிக்கலாம். இல்லைனா ட்ரேசிங் பேப்பரில் நீங்கள் ட்ரா பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி மார்க்கிங் கொடுத்துருக்கேன்ல மிட் பாயிண்ட்டு, அதில் வந்து அங்கேருந்து வந்து கர்வ் மார்க் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மார்க்கர் வச்சு. ஸோ அந்த சைஸ்க்கு வந்து நான் இந்த கர்வ்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லைன் மேலேயே லைக் அந்த லைன் படுற டைமில் அந்த ஸ்டேஜில் வந்து நான் இதை மார்க் பண்ணுறேன். ஸோ நான் ஃபைனல் வரைக்கும் இந்த மாதிரி இந்த கர்வ்ஸை ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த கர்வ் மேலே நம்ம வந்து ஜரி லைன் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்க போகிறோம். ஜரி லைன் வந்து நான் 4 ஜரி லைன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஷார்ப்பாக கொடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வீடியோ எடுக்கல. ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி ஜரி லைன் வந்து ட்ரா பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எட்ஜில் வந்து நல்லா ஷார்ப்பாக கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ண போகிறோம். இந்த மிடில் இந்த கர்வோட மிடில் வந்து சுகர் பீட்லேருந்து 1/2 இன்ச், ஓகேவா? ஜரி லைன்லேருந்து கிடையாது. சுகர் பீட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம இப்போ வந்து ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்து, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கிளிப் ஸ்டோன் தான். ஸோ இதை வந்து நான் எல்லா இடத்துலையும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து கேர்ஃபுல்லாக நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் பீடை வந்து லோட் பண்ணிக்கிறேன். அயன் நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பீடை லோட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து இந்த டைமண்டை சுற்றி நான் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன் ஒரு லைனு. எப்போ எது ஸ்டார்ட் பண்ணாலும் நான் பேக் ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அப்போ தான் பீட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அதே மாதிரி 2 சுகர் பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த எட்ஜிலலாம் கொஞ்சம் ஷார்ப்பாக நான் கொடுத்துக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள், இந்த எட்ஜில் வந்து ஒரு பீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நான் ஷார்ப்பாக கொடுத்துட்டு நான் டர்ன் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் லைனில். ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணோம். அந்த பீடை டைமண்டை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, லோட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நான் ஸ்க்ரீனில் ரைட் சைட் கார்னரில் நான் கார்டு அட்டாச் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ எல்லா டைமண்ட்க்கும் இதே தான் ப்ராசஸ் தான். இதே மாதிரி வந்து சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். நம்ம கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணுறப்ப அது பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டான லுக் கொடுக்கும். அது இல்லாமல் ஒரு கிளாஸி லுக் கொடுக்கும். ஸோ இது நம்ம மிரர் ஒர்க் மாதிரி நல்லா ஷேட் அந்த லைட் ஷேட்லலாம் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம ப்ளவுஸ் டிசைனை வந்து கொஞ்சம் கிராண்டாக காமிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நிறைய பேர் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். நார்மல் ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். பட் இந்த கிளிப் ஸ்டோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடை வச்சு நான் இங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக கீழே. ஸோ என் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ என் நாட் எப்படி போடுறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் வேணால் ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கர்வோட எட்ஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குல்ல, அந்த இடத்துலையே நான் வந்து ஒரு 4mm பீட் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இது பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்தது, அதனால் நான் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து இந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதேமாதிரி இந்த ஏஜ்லேயும் ஒரு 4mm பீட் ஒரு சுகர் பீட் எல்லாத்துக்குமே பேக் ஸ்டிச் கொடுத்து தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ பிகினர்ஸ் எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இப்போ இந்த டைமண்ட்க்கும் நான் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன், வேணும்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே ப்ராசஸ் தான். ஸோ இந்த ஸ்டோனுக்கும் நம்ம வந்து இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதை நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து ஸ்லோவாக தான் காமிச்சிருந்தேன். ஸோ நான் என்னால் எல்லா டிசைனுக்கும் ஒர்க் பண்ணுறத ஃபுல் வீடியோவாக எடுத்தோன்னா அது ஒரு பெரிய வீடியோவாக போகும். அதனால தான் நான் அங்கங்கே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக என் நாட் போட்டுடணும். ஸோ அதே மாதிரி 4mm பீட் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த ஃபுல் கிளிப் ஸ்டோனுக்கும் இதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும், கிராண்டாக தெரியும். இது வந்து ஒரு பார்டர் டிசைன் மாதிரி. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, நான் ஒரு
1 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த சுகர் பீட்லேருந்து ஒரு 1 இன்ச்சு இந்த மிடில் பாயிண்டில் தான் நான் இப்போ மார்க் பண்ணுறேன். பாருங்கள், நான் நல்லா ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். ஏன்னா அதில் வந்து நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து என்ன பென்சில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் அப்சரா வந்து ஒயிட் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எந்த கலராக இருந்தாலும் ஒயிட்டுன்றதால நல்லா ப்ரைட்டாக தெரியும். அதனால் இப்போ நம்ம ட்ரா பண்ணோம்ல அந்த லைன் மேலேயே வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு சுகர் பீட் ஃபுல் லைனுக்கு வந்து நான் சுகர் பீட் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக நான் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆர்டர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லைனா நம்ம சேனலில் போடுற எந்த டிசைனாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கன்வே பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் சுகர் பீடை முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே இன்னொரு லைன் வந்து ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்லலாம் நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். வாட்டர் ஃபில்லிங் மெத்தட்க்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரிவொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஜரி த்ரெட் அப்படின்றதால ஒரே ஒரு த்ரெட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவே வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 சில்க் த்ரெட்டாக சேர்த்து வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இது ஜரி த்ரெட்டுன்றதால நல்லா உங்களுக்கு ப்ரைட்டாக தெரியும். அதனால் நீங்கள் சிங்கிள் த்ரெட்டாகவே யூஸ் பண்ணலாம். பானி ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்ஸாக்காக நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வளைச்சி நீங்கள் பண்ண வேண்டியது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஷேப் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் இந்த கேப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ அது பேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாட்டர் ஃபில்லிங் அப்படின்னு. ஸோ நீங்கள் அங்கங்கே கேப்பெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அதுதான் இந்த ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் வரும். ஸோ ஹார்ட் ஷேப்னால் எக்ஸாக்டாக ஹார்ட் ஷேப்லேயே இருக்காது, அது கர்வ் ஆகிட்டு அப்படியே அங்கங்கே நம்ம வந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ எந்த இடத்துலையும் நம்ம வந்து கை எடுத்துகிட்டு நம்ம கேப்பை விடவே மாட்டோம். ஓகேவா, இங்கே அடிக்கடிக்கு எண்ணோட்டெலாம் நீங்கள் போடவே தேவையில்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வரைக்கும் நீங்கள் அப்படியே கொண்டு போவீங்க. அப்படி அந்த இடத்துல பிளேஸ் இல்லை, ஸோ நம்ம அங்கே எண்ணாட் போட்டு தான் ஆகணும்னா ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் எண்ணாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னொரு பிளேஸில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து அந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் அந்த இடத்துலையே ஒரு ஸ்டிச் போட்டு அங்கே ஒரு ஜிக்ஸாக்காக ஒரு பானி ஒர்க் மாதிரியே நான் கொடுத்து நான் எண்ணாட் கொடுத்துருவேன். ஸோ அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கேப் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் பெரிய ஒர்க்காகவும் கொடுக்கலாம். அப்படி கேப் வந்து அவ்வளோ இல்லைன்னா நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் வளைச்சி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு எண்ணாட் போட்டுடுறேன், ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பிளேஸ் இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி வந்து பானி ஒர்க் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதே தான் இந்த பார்டர் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த பார்டருக்கு வந்து இந்த பானி ஒர்க் வந்து அதுவும் சரியில் நம்ம கொடுத்ததால இந்த மெரூன் கலர் ப்ளவுஸ்க்கு இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது கம்ப்ளீட் பண்ண அவுட்லுக்கு. வேணால் பார்டரில் வேறு எந்த ஒர்க்கும் இல்லை, இது வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒர்க் தான். ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம், லைக் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியறதுக்காக. மற்றது எல்லாமே வந்து பீட் கலர்லேயே தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து கலர் நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாரீ கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து கோல்டு கலரில் தான் இருந்தது சாரீ, அதனால் நான் வந்து கோல்டுலேயே வந்து இந்த பானி ஒர்க் கொடுத்துட்டேன். அது இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, ஏன்னா ஜரி லைன்றதால கொஞ்சம் நல்லாவே ப்ரைட்டாகவே தெரிஞ்சது அது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பானி ஒர்க் கொடுத்துக்கணும் இந்த பார்டர் ஃபுல்லாக. ஸோ இங்கே கேப் இல்லைன்னா நம்ம எண்ணாட் கொடுத்துடலாம், இல்லை கேப் இருக்குன்னா இங்கே இப்படியே நான் இழுத்துக்கிறேன், அந்த த்ரெட்டை இழுத்துட்டு இந்த சைட் கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதோட ஷேப்பு பாருங்கள், அது ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் வரும். பட் ஆனால் அது எண்ட் ஆகாது, அது அப்படியே கண்டினியூட்டி ஆகி கண்டினியூ ஆகிடும். அதுதான் இந்த ஷேப்பு. ஸோ எக்ஸாக்டாக இந்த ஷேப் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அந்தந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வரணும், அவ்வளோதான் அதோட ஒர்க்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்டர் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் பெரிய ஒரு 1 இன்ச்சுக்கு நான் வந்து இந்த பார்டரோட ஹைட் வச்சுருந்தேன். நீங்கள் 1 இன்ச் வந்து 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்டர் ஒர்க் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே ஸ்லீவில் நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட் 2 வீடியோ நாளைக்கு ஈவினிங் 5 o'clock ரிலீஸ் ஆகும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எதுனா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தென் டுமாரோ 5 PM பார்ட் 2 வீடியோ ரிலீஸ். டோன்ட் மிஸ் இட்.